இங்கிலீஷ் பேசும்பொழுது அதாவது ஒரு கிட கிட கிடன்னு ரொம்ப ஒரு ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறாங்களே சில பேர். அவங்களுக்கு இங்கிலீஷுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் இங்கிலீஷ் பேசுகிறாங்களே அது எப்படி அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். எல்லோரும் பார்ப்போம், டவுட்னா என்ன, நம்ம எல்லாம் நம்ம ஆச்சரியப்படுவோம். அது எப்படி அது எப்படி சாத்தியம் அது அவங்களுக்கு இங்கிலீஷ் வந்து அவங்களுக்கு மதர் டங் கிடையாது. பட் இங்கிலீஷ் ஒரு ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறாங்களே எப்படி அப்படின்னா, அது ஒன்றும் இல்லை, அவங்களுக்கே தெரியாமல் அவங்க சில ஆற்றல்களை அவங்க பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறது உண்மை. ஆமாம், அவங்களுக்கு தெரிஞ்சு செய்கிறாங்களா அது தெரியாமல் செய்கிறாங்களான்னு தெரியாது. பட் அந்த ஆற்றல் அவங்களுக்கு இருக்குது. என்ன ஆற்றல்? அந்த ஆற்றல்னால் அது எந்த ஆற்றல் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு மேட்ரு நீங்கள் பேச போகிறீங்க, ஏதோ ஒரு சம்பவத்தை பற்றியோ இல்லை ஏதோ ஒரு தாட்ஸ், அது பேர் ஐடியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஐடியாஸ் பேச போகிறீங்கன்னா நீங்கள் வந்து லாங்குவேஜில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் அந்த இன்சிடென்ட்ஸ், தாட்ஸ், ஐடியாஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அந்த ஐடியாஸ் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணி அதை ட்ராவல் பண்ண விட்டுருணும். அதாவது இங்கிலீஷில் சொல்லுவாங்க, அது லெட் யுவர் இன்சிடென்ட் ட்ராவல் ஏலியர் அப்படிம்பாங்க. லெட் யுவர் இன்சிடென்ட் ட்ராவல் ஏலியர் வென் யூ ஸ்பீக். நீ பேசும்பொழுது அந்த இன்சிடென்ட்ஸ், அந்த எதை பற்றி நீங்கள் ஐடியாஸ் பேசுகிறீங்களோ அது முன்னாடி போயிட்டே இருக்கணும். நீங்கள் பின்னாடி போகணும். நீங்கள் பின்னாடி போனோம்னா நம்ம எப்படி பின்னாடி போகிறது அப்படின்னு கிடையாது, பேசணும். அந்த பேசுகிறதுக்கு முன்னாடி அந்த இன்சிடென்ட்ஸ் ட்ராவல் பண்ணுறது எப்படி, அது சூட்சுமம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராக்டிஸில் மட்டும்தான் முடியும். அது ஒருத்தர் ட்ரைனிங் கொடுத்து அந்த ட்ரைன் பண்ணி அதை எடுத்துக்கலாமா அப்படிங்கிறது அந்தளவுக்கு ஒரு சாத்தியம் இல்லது. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இந்த மேட்ரு. இப்போ இதுவே நீங்கள் ஆங்கிலத்தில் பேச போகிறேன் அப்படின்னு வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறது, என்னுடைய எப்படி இங்கிலீஷ் பேசுகிறேன் பாருங்கள் அப்படிங்கிறதுக்காக இல்லை, ஒரு உங்களுக்கு ஒரு டிமோ மாதிரி சொல்லணும்ல, அதுக்காக நான் சொல்கிறது. இது இப்போ இவ்வளோ நாளை நான் ஏதோ பேசிகிட்டு இருக்கேன், இதெல்லாம் ஒரு ஐடியாஸ்னு வச்சுக்கோங்க, ஒரு தாட்ஸ். அந்த தாட்ஸ் வந்து இங்கிலீஷில் பேசுவேன். அது எப்படி பேசுகிறதுனா, அந்த ஐடியாஸ் ட்ராவல் ஆகணும் முன்னாடி, நம்ம பின்னாடி போகணும். இப்போ இஃப் யூ வாண்ட் ஸ்பீக் இன் இங்கிலீஷ், யூ ஹேவ் டு லெட் யுவர் ஐடியாஸ் ட்ராவல் ஏலியர், தென் யூ ஸ்பீக். யூ டோன்ட் pull it up before you speak. Before you speak means, but you have to be speaking the ideas when it travels earlier than you. Only then you could be speaking in English. இப்படின்னு வருதுன்னு வச்சுங்க, ஒரு சும்மா நான் ஒரு ஸ்பாட்டனியஸாக அது பேசுகிறது. இது எப்படி நான் வந்து அந்த கிராமர்லாம் நான் அப்படியே கிரகிச்சு அதை செப்பரேட் பண்ணிட்டு பேசுகிறேன்னா, அல்லது வந்து இது நான் முன்னாடியே மனப்படம் பண்ணிட்டு பேசுகிறேன்னா அப்படின்னா அப்படியே இல்லை. இது நீங்கள் எப்படி தமிழ் ஒரு குழந்தை பேசுது அப்படின்னா, அது ஐடியாஸை ட்ராவல் பண்ண விட்டுட்டு பின்னாடியே பேசுது. ஒரு தமிழர் யாரோ ஒரு மேடையில் ஒருத்தர் பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து அவங்க என்ன பேச போகிறாங்களோ அதை ட்ராவல் பண்ண விட்டுடுறாங்க, அது பின்னாடியே தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் அவங்களால சரளமாக பேச முடிகிறது. அது வந்து ஜேர்க்காகி பின்னாடி வந்துட்டுன்னு வச்சுங்க, அந்த ஐடியாஸ் எதை சம்மந்தமாக பேச போகிறீங்களோ அது வந்து உங்கள் பேசுறதுக்கு பின்னாடி வந்துடுச்சுன்னா, நீங்கள் நிச்சயமாக அது எந்த மொழியாக இருந்தாலும், இங்கிலீஷ்னு இல்லை, நீங்கள் ஈவன் although Tamil is your mother tongue, when you address some ideas on the stage in Tamil, so you can't speak, if you pull it out, your ideas, உங்களுடைய ஐடியாஸ் வந்து நீங்கள் எழுதுட்டீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக எங்கே பேச முடியாது. நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். நீங்கள் இதுதான் டாக்டிக்ஸ். இதுதான் உண்மையில் சொல்லப்போனால் ஒரு பிக் வைரஸ் ஃபார் அவர் நாட் ஸ்பீக்கிங் இன் இங்கிலீஷ். திஸ் இஸ் அ பிக் வைரஸ். What we do, most of us when we speak in English, we are concentrating only in language, how to speak such idea. But you don't concentrate how to speak such idea. But you just express, then start to speak your matter. Start to speak your matter, but you follow your ideas behind it. When it travels and behind it, just you have to be following them. Only then you could speak at any language. ஈவன் தமிழ் பேசுகிறாங்க அப்படி தான். நீங்கள் பார்த்துருக்கலாம், ஸ்டேஜில் தமிழில் பேச கூப்பிட்றாங்க, நீங்கள் பேசுகிறீங்க. பேசும்பொழுது உங்களால் அந்தளவுக்கு பேச முடியலன்னு கேட்டிங்கன்னா, கட்ஸ் இல்லை, அதாவது எண்ணத்தை பற்றி பேசுறது அப்படிங்கிறது ஒரு ஐடியா இல்லைங்கிறது தான் காரணம் இருக்குமே ஒழிய, அவரை எப்படி பேசுறது அப்படிங்கிறது தெரியாததுனால அவர் பேச முடியாமல் போகிறாரு அப்படின்னு இல்லை. அப்போ அந்த ஐடியாஸ் வேணும். அந்த ஐடியாஸில் வந்து கிளியராக இருக்கும். பி கிளியர்ஸ் இன் ஐடியாஸ் வாட் யூ கோயிங் ஸ்பீக், பட் லெட் இட் ட்ராவல் ஏலியர் தென் யூ. பிஃபோர் தென் யூன்னு கூட சொல்லக்கூடாது, ஏலியர் தென் யூ. இன்னொரு ஏலியர் தென் யூன்னா நீங்கள் பேசுகிறீங்க, ஐடியா ட்ராவல் ஆகுது. இந்த ஐடியா ட்ராவல் ஆகும்போது ஐடியா முன்னாடி போயிட்டே இருக்கணும், நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் பேச முடியும். இதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்களேன். நிச்சயமாக
நீங்கள் எந்த லாங்குவேஜ் ஏதாவது பேசலாம் நீங்கள். ஆனால் இருந்தாலும் அது எப்படி எந்த லாங்குவேஜில் பேசலாம், திடீர்னு லாட்டினில் பேசணும்னா, திடீர்னு நம்ம கிரீக் பேசணும், அல்லது நம்ம ஃப்ரெஞ்சு பேசணும்னா திடீர்னு பேச முடியுமா அப்படின்னா, அந்த மொழி சார்ந்த விஷயங்களில் வந்து புலமையாக இருக்கணும்னு கட்டாயம் இல்லாவிட்டாலும் நீங்கள் வந்து அட்லீஸ்ட் யூ ஷுட் நோ அபவுட் தி லாங்குவேஜ் வாட் இட் இஸ். யூ ஷுட் ஹவ் சம் கட்ஸ் இன் வொக்காபுலரி. அது முக்கியம். வொக்காபுலரிங்கிறது அது அது எப்படி மனப்பாடம் பண்ணிக்கலாமா வொக்காபுலரி எல்லாம் அப்படின்னா, நிச்சயமாக யூ கான் மெமரைஸ் ஆல் த வேர்ட்ஸ் அட் இன் லாங்குவேஜ். வென் யூ ஸ்பீக் இன் தமிழ் ஆல்சோ யூ ஆர் நாட் மெமரைசிங் ஆர் just storing the words. Those words are sitting inside our brain. நம்ம பிரெயினில் வந்து அந்த வேர்டு உட்காருது, அதை நம்ம யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். அதே தான் இங்கிலீஷில் வந்து சில பேர் என்ன செய்கிறாங்க, வொக்காபுலரிலாம் எழுதிக்கிட்டாங்கன்னா மனப்பாடம் பண்ணுறதுக்காக அவங்க எழுதக்கூடாது. மனப்பாடம் பண்ணிக்கிட்டு கதையே ஆகாது. அந்த வேணும்னா ஒன்று செய்யலாம், அந்த அவங்க அந்த எழுதி வச்சுட்டு அந்த வேர்ட்ஸ்லாம் எடுத்துக்கிறாங்க இல்லையா, அதை வந்து எப்படி அந்த வேர்டு பயன்படுத்துறது அப்படின்னு வேணால் அவங்க பயன்படுத்தலாம். அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணலாம், பயிற்சி எடுக்கலாம். இந்த வேர்டை வச்சு எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, இந்த வேர்டை வச்சு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு. இன்னொன்று, சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம்னு ஒரு பழமொழி உண்டு தமிழில், பார்த்துருக்கோம் நம்ம. அதே மாதிரி தான் லாங்குவேஜ் பேசுகிறது. நீங்கள் லாங்குவேஜ் பேசும்பொழுது புழங்கிக்கிட்டே இருக்கணும். ஒன்லி த ரோலிங் ஸ்டோன் நோக்காத மாஸ்ன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு லாங்குவேஜில் வந்து நீங்கள் ஃப்ளூவெண்ட் ஆகணும், ப்ரொஃபிஷியன்ட் ஆகணும்னா அந்த லாங்குவேஜ் சம்மந்தமான விஷயங்களை வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸ்பெஷலி இஃப் யூ வாண்ட் டு பி குட் இன் ஸ்பீக்கிங் இன் இங்கிலீஷ், யூ ஹேவ் டு பி ஸ்பீக்கிங் அட்லீஸ்ட் யுவர்செல்ஃப். நீங்களே உங்கள்கிட்டயாவது பேசணும் டெய்லி. அது எப்படி நானாக என்கிட்ட பேசுகிறது டெய்லி அப்படின்னா, அது அடிக்கடி சில வீடியோஸ் நான் சொல்லியிருக்கேன். சில பேர் கேட்கும் பொழுது என்ன, பக்கத்துலலாம் வந்து சில கான்வர்சேஷன்லாம் வந்து நம்ம லாங்குவேஜில் போகுதுன்னா, அந்த சொற்றொடர்கள்லாம் வந்து இங்கிலீஷில் பேசினா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளே ப்ராக்டிஸ் பண்ணுறது. இது ஒரு ஃப்ரீயாக உங்களுக்கு அந்த கொஷின்ஸ் கிடைக்கிது, நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க மாதிரி தான் ஒரு ட்ரைனிங்கில், பயிற்சியில். இது வந்து செல்ஃப் ப்ராக்டிஸ். ஆமாம், நமக்குத்தாமே பயிற்சி எடுத்துக்கிறது. அது இது வந்து இன்னொருத்தர் சொல்லி நம்ம தெரியறது அல்ல. அப்படி சொன்னால் நீங்கள் யூ கேன் பி ஃப்ளூவெண்ட் இன் இங்கிலீஷ். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நீங்கள் வந்து இந்த ப்ளாக் வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். நீங்கள் ஒரு வாரமும் ஒரு வீடியோ போடலான்னு